நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு அறையில் 2 நாற்காலிகள். ஆதவன் எழுதிய சிறுகதை. ஒலி வடிவில் வழங்குபவர் கிரி. கைலாசம் கடிகாரத்தை பார்த்தார். மணி 12. அவர் பரபரப்படைந்தார். தாகமில்லாமல் இருந்தும் கூட மேஜை மேலிருந்த டம்ளரை எடுத்து ஒருவாய் நீரை பருகி அந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அறையின் மறுபக்கத்தை நோக்கி ஒரே ஒரு கணம் பார்வையை ஓடவிட்டார். அகர்வால் மேஜை மீது குனிந்து ஏதோ ஃபைலை கவனமாக படித்துக் கொண்டிருந்தான். கைலாசம் டம்ளரை மறுபடி மேஜை மேல் வைத்தார். ஜன்னல் வழியே வெளியே பார்த்தார். நீலவானம், ஓரிரு மேகங்கள், மரங்களின் உச்சிகள், அடுக்குமாடி கட்டடத்தின் உச்சிகள். திடீரென்று இவ்வாறு பார்த்துக் கொண்டிருப்பது பற்றிய தன்னுணர்வினால் அவர் பீடிக்கப்பட்டார். அகர்வால் இந்த பார்வையை கவனித்து, என்ன அடுத்த கதையை பற்றி யோசனையா என்றோ, என்ஜாயிங் த சீனரி கைலாஷ் சாப் என்றோ பேசத் தொடங்கப் போகிறான் என்ற பயம். அவர் அவசரமாக ஒரு ஃபைலை எடுத்து பிரித்து வைத்துக் கொண்டார். அது அவர் ஏற்கனவே பார்த்து முடித்து பியூன் எடுத்து செல்வதற்காக ட்ரேயில் வைத்திருந்த ஃபைல். இருந்தாலும் அதை மறுபடி எடுத்து பிரித்து வைத்துக் கொண்டு பேனாவை திறந்து வலது கையில் பிடித்துக்கொண்டு சற்று முன் தான் எழுதிய நோட்டை அணுவாக சரிபார்த்தார். தெளிவில்லாதனவாக தோன்றிய ஐக்கள் மேலுள்ள புள்ளிகள், டீக்களின் மேல் குறுக்காக கிழிக்கப்படும் கோடுகள், ஃபுல் ஸ்டாப்புகள், கமாக்கள் எல்லாவற்றிலும் பேனாவை மறுபடி பிரயோகித்து ஸ்பஷ்டமாக்கினார். ஆங்காங்கே சில புதிய கமாக்களை சேர்த்தார். ஒரு ஓ ஏ போல இருந்தது. அதையும் சரிபார்க்க தொடங்கினார். அப்போதுதான் திடுமென அகர்வாலின் குரல் ஒலித்தது. ரொம்ப பிஸியா? அவர் எதிர்பார்த்திருந்த பயந்திருந்த தாக்குதல். நல்லவேளை, இப்போது மட்டும் அவர் வெளியே பார்த்து கொண்டிருந்தால். என்றவாறு அவர் வேறு ஏதாவது ஏ ஓ போலவோ அல்லது ஓ ஏ போலவோ யூ வி போலவோ என் ஆர் போலவோ எழுதப்பட்டிருக்கிறதா என்று தேடத் தொடங்கினார். அகர்வாலின் நாற்காலி கிரீச் என்று பின்புறம் நகரும் ஓசையும் இழுப்பறை மூடப்படும் ஓசையும் கேட்டன. 5 மினிட்ஸில் வருகிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு அவன் அறைக்கு வெளியே சென்றான். கைலாசம் ஓர் ஆறுதல் பெருமூச்சுடன் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தார். மிக இயல்பாகவும் சுதந்திரமாகவும் உணர்வதற்காக ஜன்னல் வழியே வானத்தை பார்க்க தொடங்கினார். ஒரு கிளிக்கூட்டம் பறந்து சென்றது. அக்காட்சி திடீரென்று மனதை பல வருடங்கள் பின்னோக்கி அழைத்துச் சென்றது. கிராமத்தில் ஆற்றங்கரை மணலில் உட்கார்ந்திருந்த மாலைகள், பக்கத்தில் நண்பன் ராஜு, பேசாமலேயே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்யோன்யம். ஆனால் இப்போது அவர் கிராமத்தில் இல்லை. தில்லியில் மத்திய சர்க்கார் அலுவலகம் ஒன்றின் பிரம்மாண்டமானதொரு சிறை போன்ற கட்டடத்தின் ஓர் அறையில் அமர்ந்திருக்கிறார். அருகில் இருப்பது ராஜு இல்லை, அகர்வால். இவன் அவரை பேசாமல் புரிந்து கொள்கிறவன் இல்லை, பேசினாலும் புரிந்து கொள்கிறவன் இல்லை. மணி 12:10. Sample complete. Ready to continue?